இது நம்ம அவர் லைஃப் மேட்ரிமோனி. இன்றைக்கி நம்ம எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, போயரில் இருக்கிற ராகு கேது செவ்வாய் ஆண்கள் வரன்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக பெயர் வி சதீஷ்குமார், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. இப்போ எல்ஜிபியில் சிவில் அட்மினாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 60,000. பிறந்த தேதி 25/6/1989. நேரம் 5:44 AM. கிழமை சனி. ராசி துலாம். நட்சத்திரம் சித்திரை. லக்னம் மகரம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தம்பி 1, அக்கா 3 பேர். 3 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் வேலுச்சாமி, அம்மா பேர் செல்வி. இவங்க போயரில் கோமாங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோவை. சொத்து வரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை வரவு 1 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. நிலம் ஒரு 2 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எஸ் வினோத், படிப்பு பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட் பிஸ்னஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 10/7/1992. நேரம் 3:10 AM. கிழமை வெள்ளி. ராசி துலாம். நட்சத்திரம் விசாகம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, தங்கச்சி 1. 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் செல்வமணி. இவங்க அம்மா பேர் வைரமணி. இவங்க போயரில் தேக்கங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் மைசூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. 10 சென்ட் நிலம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி கௌதம், படிப்பு பிஇ முடிச்சிருக்காங்க. கௌதம் பில்டர்ஸ்னு சொந்தமாக ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 1 லட்சம். பிறந்த தேதி 2/8/1996. நேரம் 8:31 AM. கிழமை சனி. ராசி கடகம். நட்சத்திரம் பூசம். லக்னம் மீனம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, அண்ணாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் தனபால், அம்மா பேர் வசந்தா. இவங்க போயரில் வேப்பங்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை ஒரு 20,000 வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. காலிடம் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கமாக 1 லட்சம் தனியாக வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல ஃபேமிலி இருக்கணும். டிகிரி முடித்த மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் வி ஜெயபிரகாஷ், படிப்பு பிஇ அக்ரி முடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் கான்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 2,30,000. பிறந்த தேதி 12/4/2001. நேரம் 9:14 AM. கிழமை வியாழன். ராசி விருச்சகம். நட்சத்திரம் கேட்டை. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, அப்பா பேர் விஜயகுமார், அம்மா பேர் கோகிலா. இவங்க போயரில் ஈச்சன்குளத்தை சார்ந்தவங்க. ஊர் ஈரோடு. சொத்துவரம் தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. வாடகை ஒரு 1 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. மொத்த சொத்து மதிப்பு 10 கோடின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபேமிலி இன்கம் பெர் மந்த்துக்கு 8 லட்சம் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஈக்குவல் ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரியும் நல்ல ஃபேமிலியில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் விக்னேஷ், படிப்பு பிஇ சிவில் முடிச்சிருக்காங்க. LMWவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 40,000. பிறந்த தேதி 25/12/1993. நேரம் 10:25 AM. கிழமை சனி. ராசி மேசம். நட்சத்திரம் கார்த்திகை. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க தங்கச்சி 1, தங்கச்சிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் சுவாமிநாதன், அம்மா பேர் ஜோதிமணி. இவங்க போயரில் மஞ்சள் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கோயம்புத்தூர். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. வாடகை வரவு இருக்குது. நிலம் ஒரு 25 சென்ட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, டிகிரி முடித்து நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் டி மது, படிப்பு BBA முடிச்சிருக்காங்க. கொங்குநாடு காலேஜ் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கோயம்புத்தூரில். மாத வருமானம் 35,000. பிறந்த தேதி 29/4/1991. நேரம் 7:25 AM. கிழமை திங்கள். ராசி துலாம். நட்சத்திரம் சுவாதி. லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது இருக்குங்க. செவ்வாய் இருக்குது. கூட பிறந்த அண்ணா 1, அக்கா 1. 2 பேர்த்துக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. அப்பா பேர் துரைசாமி, அம்மா பேர் ஜெயா. இவங்க போயரில் உப்பு குளத்தை சார்ந்தவங்க. ஊர் கள்ளிப்பட்டி. சொத்துவரம் 4 சென்ட் காலிடம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரி மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் ஆர் ராஜேஷ் கண்ணா, படிப்பு ட்ரிபிள் இ முடிச்சிருக்காங்க. இப்போ எலக்ட்ரிஷியனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 25,000. பிறந்த தேதி 16/12/1993. நேரம் 3 PM. கிழமை வியாழன். ராசி மகரம். நட்சத்திரம் திருவோணம். லக்னம் ரிஷபம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க அண்ணா 1, அப்பா பேர் ராமசாமி, அம்மா பேர் ரேணுகா தேவி. இவங்க போயரில் தண்டால்வார் குலத்தை சார்ந்தவங்க. ஊர் திண்டுக்கல். சொத்துவரம் சொந்த வீடு இருக்குது. காலிடம் முடுக்கு 3 ஏக்கர் காடு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் இருக்கிற மாதிரியும் நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் மணமகளை எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக பெயர் எம் கோகுல்நாதன், படிப்பு டிப்ளமோ ME முடிச்சிருக்காங்க. இப்போ சென்னையில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாத வருமானம் 30,000. பிறந்த தேதி 24/12/1998.
நேரம் 10:15 AM, கிழமை வியாழன். ராசி கும்பம், நட்சத்திரம் சதயம், லக்னம் கும்பம். இவங்களுக்கு ராகு கேது செவ்வாய் இருக்குங்க. கூட பிறந்தவங்க வந்து தம்பி ஒன்று, அப்பா பேர் வந்து மணி, அம்மா பேர் வந்து இந்திரா. இவங்க போயரில் தண்டால்வார் குளத்தை சார்ந்தவங்க. ஊர் வந்து திருச்சி. சொத்துவரம் வந்து சொந்த வீடு இருக்குது, வீட்டு மனையில் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. எப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நல்ல வேலையில் இருக்கிற மாதிரியும் டிகிரி முடிச்ச மணமகளையும் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி மேலும் பல ஜாதகங்களை பார்க்கவும் இது போன்ற பல அர்த்தமுள்ள வீடியோக்களை காணவும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நம்ம மேற்கொண்டு பார்த்துக்கலாம். மறக்காமல் நாங்கள் போகிற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காமல் இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலிமா மற்றவங்களும் பயனடைஞ்சதாக இருக்கட்டும். நன்றி.